வணக்கம் காய்ஸ், இன்னொரு வீடியோ. இதுவும் ஒரு பாப்புலரான ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸ்ட்ரேலிங் என்று சொல்கிற இடத்துக்கு வந்திருந்தோம். வந்த வழியில் இன்னொரு பிளேஸ் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். அப்படி பார்க்க வந்தது தான். வந்த இடத்துல ஹால் கிரேட்னு சொல்லி ஒரு இடம் வந்து. ஸோ அதில் இருக்கிற பாருங்க, இந்த குதிரையில் 30 மீட்டர் உயரமான 2 குதிரைகள் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து நைட்டில் வந்து டார்ச் லைட் மாதிரி வெளிச்சமாக இந்த இடத்துக்கு ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலரான ஒரு இடமா தான் இருக்குது. உண்மையில் ஸ்காட்லாண்டில் எல்லாமே பாப்புலராக தான் இருக்குது. அதில் இதுவும் வந்து பாப்புலரான ஒன்று தான். எல்லா பீப்புளும் வந்து பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் 30 மீட்டர் உயரம்னு சொல்கிறது சர்வசாதாரணமான ஒன்றும் இல்லை. சரியான பேர் செஞ்சுருக்காங்க. 2 குதிரைகள் இருக்கிற மாதிரி. இதில் வந்து டார்ச் லைட் பின்னிறங்களில் இதில் சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. நைட்டில் ஆன் பண்ணால் வரும்போது இதில் அந்த ஒரு வேரில் செஞ்சுருக்காங்க. நிறைய பீப்புள் வராங்க. பார்த்திங்கன்னா வேறு வேறு கண்டிகள்லேருந்து பாருங்கள் வந்து எடுத்துக்கொண்டாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். கார் பார்க் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வரலாம். கார் பார்க் அது முன்னுக்கே என்ட்ரன்ஸில் வரைக்கும் நாங்கள் கார் பார்க் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. அதால் வரி பண்ண தேவையில்லை. நிறைய பீப்புள் அந்த அந்த பர்பிள் கலரில் தெரியுது, அது பேர்லாம் கார் பார்க் இருக்குது. அது நீங்கள் வரைக்கிலே அதை மீட் பண்ணுவீங்க. 250 பே பண்ணணும். பே பண்ணி போட்டு கார் பார்க் பண்ணிட்டு வரலாம். பக்கத்தில் ஒரு ரிவர் மாய் உண்டு. எல்லாமே சீனிக்கான பிளேஸாக தான் இருக்குது. ஸ்காட்லாண்டுன்னு சொன்னாலே சீனரி சொல்ல தேவையில்லை. ஸோ பாருங்கள், தெரியல, நிறைய போட்ஸ்லாம் நிற்குது. போட்டிங் இருக்கோ இல்லையோ தெரியல. பட் இந்த இடத்துல பெரிய போட்டெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்க்கலாம். பாருங்கள், இதை வந்து நீங்கள் பாப்புலர் பிளேஸிங் ஸ்காட்லாண்டில் போட்டிங்கன்னா இதையும் அதில் காட்டுங்கிறதும் இதுதான். அது நாங்கள் அதில் நேரடியாக இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன முக்கியமாக இருக்குன்னு சொல்லி இருக்கிற விஷயத்தை நான் அப்டேட் பண்ணிவிடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா டைம் ஆகிட்டுது. அதெல்லாம் நிறைய பீப்புள் வந்து போயிட்டாங்க. நார்மலாக வந்து சரியாக பிஸியாக இருக்கிற ஒரு பிளேஸ் தான் இது. உண்மையில் நேச்சுரல் சீனரி, நேச்சுரலான திங்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் அது நீங்கள் ஸ்காட்லாண்டுக்கு தான் வரணும். ஓகே, அதே மாதிரி இன்னொன்று இதே இடத்துல நான் உங்களுக்கு காட்டிட்டு அதே இடத்துல இதில் ஒரு சிங்கனார் ரெண்டு செஞ்சுருக்காங்க. அது வந்து இந்த சோப்புக்கு முன்னுக்கு இருக்குது. எல்லாமே ஒரே பிளேஸில் தான் இருக்குது, இதே ஷேப்பில். பட் அது தனித்தனி இருக்குது. இது வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்ல இடம். சுற்றி ரோட்டு பக்கத்தில் ஒரு ரிவர் மாதிரி, அதுக்கு பக்கத்தில் இது செஞ்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு. கிட்ட வர வர தெரியும் அதில் சைஸ் அப்படின்னு சொல்லி. சரியாக பெருசாக இருக்கிற ஒரு பெருசாக செஞ்சுருக்காங்க. கிட்ட வர பயங்கரமாக இருக்குது. 30 மீட்டராம் இதில் உயரம். 30 மீட்டர் சொல்ல சரியான பெருசு தான். டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாக தான் இருக்குது. எல்லாமே டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸ்அப்பில் நான் இதை எடுத்துருக்கிறேன். நல்ல க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்குது. அங்கே பக்கத்தில் கிட்ட மட்டும் வளர்ந்துருக்காங்க. பக்கத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சுருக்காங்க. தகவல் இருக்க முடியல. இது ஃபுல்லாக இருக்கு. ஃபுல்லாக எடுத்துட்டேன். இல்லை எடிட் பண்ணலாம். நீங்கள் எடிட் பண்ணலாம். இது ஃப்ளோட்டிங் ஹவுஸ். அப்போ இதில் புக் பண்ணால் ஆனால் ஹீட்டிங் இருக்கா அவளுக்குள்ள? ஓ சரி.
வா அப்படி எடுக்கலாம். எங்களாலையும் முடியும் அது, நாங்கள் நிற்கலாம். எங்களாலையும் முடியும் அது, நாங்களும் போட்டோ எடுக்கலாம். இல்லை இந்த வீடியோ எடுக்கலாம், வீடியோ வர மாதிரி செய்யலாம். நான் செட் பண்ணுறதுக்குள்ள வாங்க. ஹாய், நீ சொல்ல சும்மா இல்லை. நம்பரில் கை வச்சா இது வரல. அது செம்ம வியூ. அது அந்த மேல இருந்து தெரியுதுல. என்னது ஒன்றும் இல்லை, தான்